மதம் பார்ப்பதில சமத்துவத்தின் சூரியன்டா. இந்த மண்ணு பேசும் பெயர் யாரு? இந்த மக்கள் நேசம் சேர்ந்த வீரன் யாரு? பசியை பார்த்து கண்ணீர் விட்ட பாச தலைவர் யாரு? அவர்தான் மக்கள் தலைவர் காமராசர். காலணி இல்லா பாதையிலும் கனவுகளை விதைத்தவரே, கல்விக்காக வாழ்ந்த மனிதர் காமராசர் வந்தாரே. பசிக்காக சோறு தந்தார், படிக்க பள்ளி கட்டி தந்தார், மக்கள் மனசில் இன்னும் இன்று மன்னராக நின்றாரே. காமராசர் காமராசர் தமிழ்நாட்டின் சிங்கண்டா, கல்வி என்ற கோட்டைக்குள்ள மக்களை சேர்த்த தங்கண்டா. காமராசர் காமராசர் தலைவண்டா, சாதி மதம் பார்ப்பதில சமத்துவத்தின் சூரியன்டா. மண்ணின் வாசம் உடம்பிலே, மக்களின் ஆசை கண்களிலே, அரசியல் வந்து மகம்பாவம் இல்லை அதன் இவர் தன்மையிலே. சைக்கிள் ஓட்டும் பையனுக்கும் சாதிக்கணும்னு சொல்லிவிட்டார், ஏழை வீட்டின் விளக்காகவே என்றும் ஒளிவிட்டார். பள்ளிக்கூடம் திறந்தவர், பசித்த குழந்தை சிரிக்க வைத்தவர், அதிகாரம் இருந்தாலும் கூட அடக்கத்தோட வாழ்ந்தவர். படிக்கணும்டா என்ற வார்த்தை பல உயிருக்கு பாலமாச்சு, காமராசர் வைத்த விதைத்தான் இன்று தமிழ்நாடு வளர்ச்சியாச்சு. செருப்பு இல்லா காலடியில் சேரும் மண்ணு ஒட்டியதே, ஆனா அந்த மண்ணுக்காக உயிரே முழுசா கொடுத்தவரே. ஒன்றும் வேண்டாம் பதவியும் வேண்டாம், மக்கள் சிரிச்ச போதுன்னு வாழ்ந்த தலைவன் நீயடா. காமராசர் வந்தாரு, கல்வி தீபம் ஏத்தாரு, ஏழை வீட்டு பிள்ளைகளுக்கு எதிர்காலம் காட்டாரு. மதிய உணவு திட்டமிட்டு மக்கள் பசியை தீர்த்தாரு, தமிழ்நாடு முன்னேற தன்னையே அர்ப்பணித்தாரு. அரசியல் நான் சேவையனு அர்த்தம் சொல்லி சென்றவரே, அதிகாரம் ஒரு ஆசனம் இல்ல மக்கள் நம்பிக்கைன்னு காட்டினரே. வீடு இல்லா மனசுகளுக்கு வரலாற்றின் ஒவ்வொரு பக்கத்திலும் வாழ்ந்து கொண்டே இருப்பவரே. காலம் ராசர் பேர் மாறாதே, மக்கள் உள்ளம் இருக்கும் வரே. கல்வி கற்ற ஒவ்வொரு குழந்தையும் உன் கனவின் நிழலடா, தனில் வழிமிருந்து நிற்பதெல்லாம் உன் உழைப்பின் பலனடா. காமராசர் காமராசர் என்றும் நம்ம தங்கண்டா.